பட் இந்த ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் டேரெக்டாக வச்சு நீங்கள் பாருங்க நான் இப்படி ஏற்றினா தான் சவுண்டு வருது அப்படின்றது இல்லை. நான் இப்படி பின்னாடி வச்சு போனாலும் சவுண்டு வருது, சவுண்டு இறங்குது. பாருங்க இப்போ நான் ஒன்று இறக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் லைட் இருக்குது. இதில் க்ரீன் கலர் லைட்டு யாராவது பேசும்போது கேட்கல, அது வந்து நீங்கள் கம்மி சவுண்ட் வச்சுனா கூட வந்து அது கேட்க மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஹெட்ஃபோன் ஷேப் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோவோ ஸ்பீக்கர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்பீக்கர்ஸ் மட்டும் இல்லை, ஹெட்ஃபோன்ஸ் கூட. ஸோ கோவோலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்பீக்கர் அண்ட் ஹெட்ஃபோன் நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க டு எக்ஸ்ப்ளோர் திஸ் யூனிட்ஸ். ஸோ ரீசெண்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கர்ஸ்லாம் வாங்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு வரிசையில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த கோவோ GOVO இந்த பிராண்ட்லேருந்து ஸ்பீக்கர் வந்திருக்கு. கோ சரவுண்ட் 900 அண்ட் கோவோ 600 ஹெட்ஃபோனும் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டு பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு இந்த 2.1 சேனல் உள்ள சவுண்ட் பாரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சவுண்ட் பார் ஊஃபர், சம் வயர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ ரிமோட். ஸோ கைஸ், இந்த ஸ்பீக்கர் நான் மாட்டும் போது நான் என்ன நினைச்சேன்னா வந்துட்டு இது நான் ஹானஸ்டாக சொல்கிறேன், இது அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு தான் நான் நினச்சேன் நான். ஏன்னா வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி. ஃபர்ஸ்ட் என்னோட ஒரு இது என்ன ஓகே ஒரு டிவியில் பார்க்கறதுக்கு கம்பேரிட்டிவ்லி இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் ஹானஸ்டாக சொல்கிறேன், ஈவன் தோ இட் இஸ் அ ப்ரொமோஷன், வாட் ஐ ஃபெல்ட் ரியலி நான் சொல்கிறேன், இந்த ஆப்டிக்கலில் தான் நான் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பீக்கரை வேற லெவலில் இருந்துச்சு, சத்தியமாக சொல்கிறேன். லைக் இதில் என்ன வேற லெவல் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லணும்னா மெயினாக வந்து ஓவரால் எஃபெக்ட். இப்போ ஒரு பாட்டு கேட்கறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு மூவிஸ் பார்க்கறதா இருக்கட்டும், ஓவரால் எஃபெக்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஃபுல்லாக அப்படி எலிவேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 7,000 rupees 8,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்மின்னு சொல்ல முடியும், அது கம்மின்றது அதிகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் சவுண்ட் பார்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப ரொம்ப அதிகம் வரைக்கும் போகுது. இப்போ நான் மேலே ஒரு சவுண்ட் பார் வச்சிருக்கேன், அது வந்து 40K நான் வாங்கினேன். இன்னொரு சவுண்ட் பார் கிட்டத்தட்ட 1,50,000 வரைக்கும் இருக்குது. பட் இந்த ஒரு இனிஷியல் இதில் வர சவுண்ட் பார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது சவுண்ட் பார்ஸ், அந்த மாதிரி சவுண்ட் பார்ஸ். பட் இந்த சவுண்ட் பார் நான் யூஸ் பண்ணும்போது இட்ஸ் ரியலி குட். ஸோ நீங்கள் இதில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேஸ் தனியாக, சரி நான் பேஸ் ஃபுல்லாக வச்சிருக்கேன் இதில். இப்போ ஸோ நீங்கள் பேஸ் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் தனியாக, பேஸு ட்ரெபிள் இது எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ என்னமோ வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் நல்லா வச்சோம்னா சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து லைக் கண்டிப்பாக நம்ம இது வந்து கீழே தான் வைக்கணும். ஸோ இது வந்து 6.5 inch ஊஃபர். இதோட சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் இதான், நீங்கள் கீழே வச்சிங்கன்னா வேற லெவலில் இருக்குது, மேலே வச்சிங்கன்னா லைக் அதோட இது தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் அது ஒரு அதிர்வு நீங்கள் ஃபீல் பண்ண முடியல. இப்போ ஒரு மூவி நான் இப்போ இந்த ராத் ஆஃப் மேன் அப்படின்ற ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்துட்டு இருக்கேன். அதில் வர அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். சூப்பர் மூவி ஃப்ரம் ஸ்டேத்தம். அதில் அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வரும்போது வந்து யூ கேன் ஃபீல் இட். லைக் நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட்டில் என்னோட காலில் நான் ஃபீல் பண்ணல, பட் நான் வந்து என்னோட பட்டில் லைக் இந்த இதில் ஃபீல் ஆகுது. எனக்கு இந்த உட்காந்துருக்க இடத்துல அந்த அளவு வந்து பேஸ் நல்லா இருக்கு. பேஸ் நல்லா இருக்கு. 2.1 ஸ்பீக்கர் இது. அண்ட் இதில் வந்து இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா வாய்ஸ் கூட வந்து இட்ஸ் குட். நல்லா ஒரு எப்படின்னா நியூஸ், மியூசிக், மூவி. ஸோ இதில் நீங்கள் என்ன மாதிரி இது வேணுமோ அதை டிப் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து லைக் நீங்கள் ஒரு மியூசிக் வச்சுக்கலாம். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்குன்னா இப்படி இருக்கணும், இதுக்குன்னா இது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதிலே 3D ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த 3D கொஞ்சம் கிளிக் பண்ணும்போது இந்த மூவிஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி லைக் எல்லாமே அதிகமாக ஒரு இந்த மூவி ஃபீல் அதில் வருது. ஸோ DTS இந்த மாதிரி டால்பி டிஜிட்டல் இதெல்லாம் கிடையாது. பட் அதெல்லாம் இல்லை அப்படின்றதுக்காக இல்லை எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இட்ஸ் ஆக்சுவலி இதில் ஐ மீன் இட் ஃபீல்ஸ் குட். இதில் கேட்கும் போது இன்னும் நல்லா தெரியும். ஸோ என்கிட்ட இப்போ HDMI கேபிள் என் கையிலையும் இல்லை, நான் ஆல்சோ இந்த பாக்ஸ்லையும் வரல. அது ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. பட் இந்த ஒரு ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வர சவுண்ட் பாரில் வந்து HDMI கேபிள் வந்து கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. நாட் ஷுர் லைக் எல்லா சவுண்ட் பார்லையும் கொடுக்குறாங்களா இல்லையா, இல்லை இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் கொடுக்க முடியாதா அப்படின்றது தெரியல. இவங்க வந்து AV கேபிள், இந்த AV கேபிளாக நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஆக்சுவலி ஆக்ஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க, AV கேபிள் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்ஸ் கேபிள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஐ வுடன்ட் ப்ரிஃபர் ஆக்ஸ் கேபிளுங்க. ஹாஸ்டல் வந்து அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் நான். ஏன்னா இது அந்த அளவுக்கு சவுண்டோட கிளாரிட்டி நீங்கள் ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியாது. பட் HDMI போட்டோம்னா இன்னும் சூப்பராக ஃபீல் பண்ணலாம். ஆல்சோ வந்து நான் டேரெக்டாக என்னோட டிவி ரிமோட்லேருந்தே நான் வந்து அதோட சவுண்ட் குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம். பட் ஆப்டிக்கல் அந்த ஒயர் நான் போட்டிருக்கிறதுனால ஆல்சோ இந்த ரிமோட்டை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. பட் இந்த ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் டேரெக்டாக வச்சு நீங்கள் பாருங்க நான் இப்படி ஏற்றினா தான் சவுண்டு வருது அப்படின்றது இல்லை. நான் இப்படி பின்னாடி வச்சு போனாலும் சவுண்டு வருது, சவுண்டு இறங்குது. இப்போ நான் ஒன்று இறக்கிட்டேன் சம்மல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் சுற்றி பண்ணிக்கலாம்.
அதை ஃபீல் பண்ண நான் சொன்னேன். ஸோ இந்த ஸ்பீக்கரோட பீக் அவுட்புட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 160 வாட் அண்ட் இதில் 4 டிரைவர்ஸ் இருக்குது இந்த ஸ்பீக்கரில். இதான் வந்து இந்த டெக்னிக்கல் இன்ஃபோஸ். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்துட்டு இந்த டெக்னிக்கல் இன்ஃபோஸ்லாம் வேணா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ ஜிஓ விவோ அப்படின்ற ஸ்பீக்கர் அமேசான்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஆல்சோ அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். இதில் ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம். ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 அண்ட் யூஎஸ்பிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆக்ஸ்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆப்டிக்கலாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் HDMI ஆர்க்கும் இருக்குது. கனெக்டிவிட்டியில் பிரச்சனையே கிடையாது. ஸோ எல்லா வகையான கனெக்டிவிட்டியுமே இருக்குது. எனக்கு வந்து இந்த ஸ்பீக்கரில் வந்து லைக் ஒரு அந்த அளவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா வந்து இதில் HDMI கேபிள் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன். பட் ஸ்டில் ஐம் நாட் ஷூர் அபவுட் இந்த பிரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து HDMI கேபிள் கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் லைட் இருக்குது. இதில் கிரீன் கலர் லைட்டு அது வந்து லைக் ஒரு மாதிரி ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க கிரீன் கலர் லைட்ஸ். ஆக்சுவலாக அந்த கிரீன் லைட் பிடிச்சிருக்கு. நீங்கள் ஃபுல்லாக லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த லைட் மட்டும் கீழே அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் அது ஒரு மாதிரி ஃபீலாக நல்லா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி RGB லைட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது RGBனா வந்துட்டு ஒன்லி கிரீன் மட்டும் தான் இருக்குது. அது RGBல G மட்டும் தான் இருக்குது. இட்ஸ் ஆக்சுவலி ரியலி குட். நீங்கள் வேணா ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஆஃப் பண்ணினா ஆஃப் ஆயிடும். அந்த லைட் மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேபி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது லைட் வேணா அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே பட்டன்ஸ் இருக்குது ஸ்பீக்கர்லேயுமே. ஸோ மேபி நீங்கள் தொலைச்சிட்டிங்க இல்லை பேட்டரி போயிடுச்சு, இதை வந்து உடஞ்சிருச்சு, யாராவது உடச்சிட்டாங்க அப்படின்னா வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது இருக்கும்போது எந்திரிச்சு போய் அதை நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். வாடியே தக்கசல நீ எல்லாட்டினா ஒண்ணுமில்ல, அடி வாடியே தக்கசல நீ எல்லாட்டினா ஒண்ணுமில்ல, என் ஜோடிய நீ நிக்கையில வேறென்ன வேணும் வாட்டையில. About this headphone Govo 600. இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் இருக்க ஒரு சூப்பர் கூல் திங் என்னன்னா வந்து 2 டிவைஸ் நீங்கள் அட் டைம் நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டிவைஸ் இன்னொரு ஸ்விட்ச் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி கனெக்ட் ஆகிக்கும். அந்த விஷயம் எனக்கு இதில் பிடிச்சிருச்சு. அண்ட் இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் வேற லெவல் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. பட் ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன் இந்த ப்ரைஸ் 1300 ருபீஸ் ஐம் நாட் ராங். சரி டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ப்ரைஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்கூலுங்க. ஸோ இது வந்து பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஏன்னா இப்போ ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்னா வந்து லைக் உங்களுக்கு ஹேவ் சம் ஒரு மிஷின்ஸ்லாம் உள்ளே இருக்கும். அது வந்து வெளியே இருக்கிற நாய்ஸ்லாம் வந்து டிங் 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 ஃபைட் பண்ணி வர விடாமல் பண்ணும். ஸோ பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்னா இட்ஸ் லைக் உங்களுக்கு காதில் பிடிச்சிக்குதா, பிடிச்சதுல வந்து உங்களுக்கு சவுண்ட் வெளியே எடுத்து பேசுறது கேட்காது. ஆல்சோ பாட்டு போட்டு யாராவது பேசும்போது கேட்கல, அது வந்து நீங்கள் கம்மி சவுண்ட் வச்சுனா கூட வந்து அது கேட்க மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. பேஸ் இஸ் குட், ப்ரைஸ் இட்ஸ் குட், இட் லுக்ஸ் ரியலி குட். அண்ட் இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி எக்ஸ்டெண்டபிள்லாம் கூட இப்படிலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் ஃபோல்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஆயிரும். ஸோ இப்படி அழகாக மடக்கி நீங்கள் எங்கேயாவது கொண்டு போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி கூல். இந்த பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இட் லுக்ஸ் நைஸ், இட் லுக்ஸ் நீட், இட் லுக்ஸ் நைஸ். சில பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வால்யூம் குறைச்சிக்கலாம், வால்யூம் ஏற்றிக்கலாம். அண்ட் ஃபோன் அட்டென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபோன் அந்த டிஸ்கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது இருக்குது. அண்ட் பவர் ஆஃப் ஆன் பட்டன் இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் ஆக்ஸ் போட்டு நீங்கள் பாட்டு கேட்குறீங்கனாலும் நீங்கள் ஆக்ஸ் போட்டு கேட்டுக்கலாம். நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 1 to 2 hours ஆகும்னு சொல்கிறாங்க ஃபுல் சார்ஜ் உங்களுக்கு ஏறுறதுக்கு. அண்ட் இதோட பேட்ரி வந்து உங்களுக்கு 15 hours வந்து வரைக்கும் வரும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுவும் இந்த ஹெட்ஃபோனில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ஹெட்ஃபோன் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் IPX4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் லைட்டாக ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக இருக்கும். நீங்கள் தண்ணி மேலே பட்டாலுமே வந்து இது பெருசாக ஒன்றும் ஆகாது. இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கிறது வந்து கூல் திங். ஓகே, this is it for Govo speaker and also the headphone. I hope இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, உங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறேன். டிஸ்கிரிப்ஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக டிவியில் பார்க்கும்போது ஒரு சவுண்ட் இருக்குமா, அந்த சவுண்ட் கம்பேர் பண்ணும்போது கம்பேர்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் இதை நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே வேற லெவலில் ஒரு எலிவேட் ஆயிரும். ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் சம் ஸ்பீக்கர்ஸ் லைக் தட், இந்த ஆப்ஷன்ஸையும் நீங்கள் பார்த்து நீங்கள் இதையும் கன்சிடர் பண்ணி வாங்கிக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு என்ன வீடியோவில் பார்க்குறேன். Till then, see you.